எடுத்து பாடுவோம் தணிகை மலை முருகனையே. இந்த தைப்பூசத்துக்குள்ள நல்ல பதிலை கொடுத்து ரெண்டு வரையும் சேர்த்து வச்சிருந்தேன். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, நானுண்டு இனி துயர் இல்லை உனக்கு. வாழ்வாயப்பா, வெற்றியடைந்து வா மகனே. இதோ காசு பணத்தோடு கண்ணியமாக வாழ்வாயாக. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அறந்தாங்கி, மறந்தாங்கி இல்லப்பா அறந்தாங்கி. கரூரெல்லாம் போய் உட்காருங்க. அறந்தாங்கி வாங்க. புறப்படு புறப்படு புறப்படு, வீட்டுக்கு புறப்பட்டுருங்க, வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. அறந்தாங்கி யாருப்பா? அறந்தாங்கியா மறந்தாங்கியாடா? கால் வந்துட்டு வாங்க. யார் இவர்? அப்படியா? வாடா தம்பி வா, என்னடா வேணும் உனக்கு? அப்படியா? கண்ண முடி, கால் வந்துட்டு வா. முடிஞ்சு போச்சு அது. வா. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தேன், உங்கள் பத்திரத்தில் வில்லங்க இருக்குன்னு சொல்லிட்டுது. சரியா? வேறு பேர்லலாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. கால் வந்துட்டு வா. ஆனாலும் எங்களுடைய உரிமை வேணும்னு நீ போராடுத. அதை வெற்றியாக்கி வாங்கி தந்தா போதுங்களா? பௌர்ணமிக்கு முதல் நாள் வா, ஜெயிச்சு தரேன், ரகசியமாக முடிச்சு தரேன். ஓடிப்போ. நீ கால் வந்துட்டு வாடா கருமசாமிக்கு. அப்படி வாங்க. மஞ்ச கயிறு தாடி மஞ்ச, அப்படி ஒரு பாட்டு வருது. என்ன காரணம்பா? கால் வந்துட்டா, அதான் அந்த பாட்டு வருது. மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறு, மாங்கல்யம் ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம், பையன் திண்டாடுதான் பொண்டாட்டி இல்லாமல், பொண்டாட்டி கெட்டவன் யார் கையிலையும் திண்டாடிக்கிட்டு இருக்கான். அது இல்லாமல் திண்டாடுறான். இன்னொரு கால் வந்துட்டுவான். இப்போ அவள் தான் வேணுமா இல்லை வேறு யாராவது பொண்டாட்டி வேணுமா? ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும். அப்படி இல்லைன்னா துறவு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவன் அடைஞ்சா போதும். அப்படி இருக்குதுக்கு நான் மடப்பையலான்னு கேட்கோ. காலில் வந்துட்டு வா. அப்படி எல்லாரும் என்னென்ன சிரிக்கிய மீத்துக்கார அண்ணனுக்கு தாங்க முடியலை. அவள் வரமாட்டா, ஏம்னா அவள் போயிட்டா. இப்போ அவளை பற்றி பேசுனா நீ வருத்தப்படுவிய? வேண்டாம். தும்ப அறுத்த மாட்டை துரத்தி என்னடா புண்ணியம்? காலொடிஞ்ச குதிரை கலைச்ச என்ன புண்ணியம்? காலொடிஞ்ச குதிரை கலைச்ச என்ன புண்ணியம்? கொம்பு இல்லாத மாடு முட்டி என்ன புண்ணியம்? சும்மா கிடந்து உதையும் போய் உள்ளைக்கு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம் வரலாமா? அப்படியா? உன்னுடைய சூழ்நிலையை 2 புரோக்கர்கள் 2 நண்பர்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக ஒரு பெண் வரும். அவளும் 2ஆம் தரத்து பெண்ணாக இருப்பாள், குழந்தை இல்லாதவளாக இருப்பாள், நல்ல குடும்பமாக அமையும், உன்னை வீட்டோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரியா? வரக்கூடிய வைகாசிக்குள்ளே அப்படி ஒரு குடும்பம் அமையுது, வெற்றிகரமாக வாடுவேன். நல்லாரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? 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 நாமக்கல் நாமக்கல் நாமக்கல்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. உள்ளே நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வந்துருந்தீங்க. இங்கே தலைவருங்க, டீ குடிக்க விடவே இல்லைல்ல. போட்டுருவோமா? பால் இல்லையா அங்கே உங்கள் கடையில்? நிறைய இருக்குல்ல. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, நான் வாலிபத்தில் காதலிக்க சாதகத்தில் இடமும் இல்லை. கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. உள்ள உட்காரதால உள்ள உட்காருங்க. நட்டாம நிக்க கூடாது. உள்ள உட்காருங்க. தள்ளி நின்னு தம்பி தள்ளி நிக்க சொல்லு. எல்லாத்தையும் உட்கார சொல்லு. பிள்ளை கொஞ்சம் இப்போ விளைஞ்சி வந்திருக்கு.
கொஞ்சம் இப்போ பேசி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் குறிஞ்சி இருக்குது, கனிந்து இருக்குது. சரிதானே? அதனால் குடும்பத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கவலைப்படாத. தை மாதத்துக்குள்ளே 2 குடும்பத்தையும் உட்கார வச்சு பேசி வெற்றிகரமான கல்யாணத்தை நடத்தி தரேன். குடும்பம் ஒத்து நடக்கும். போ இல்லை, சரக்கு எப்படின்னா வாங்கிட்டு பௌர்ணமிக்கு எண்ணு தெரியாமலா? அவன் ஃபுல்லாக வாங்கிட்டு வா, அரைமுறையாக வந்துடுறான்ப்பா. கெட்டிக்கார போயிட்டா போயிட்டு வா. அதே நாமக்கல் எல்லை தீராத கடன், அந்த ஊரில் இருக்கவா வேண்டாமான்னு வேதனைப்பட்டு வந்த புருஷன் பொண்டாட்டி குடிக்கணுமா தாய ஒரு கோட்டை கொஞ்சம் எடுப்பேன். தண்ணி ஹம்சவாகினி பராசக்தி அம்மாட்ட வந்து உட்காரு. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. விளையாட இது நேரம்மா, இந்த தொழிலை இந்த இடத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இருக்கிற கடனை தீர்க்க முடியாது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி விற்று கொடுக்கவும் ஒன்றும் இல்லை, தத்தெடுக்கவும் ஒன்றும் இல்லை. இந்த கடன்காரங்களுடைய நச்சு தாங்க முடியலை. இவ்வளவு தானே. கொஞ்ச நேரம் கண்ணை முடுங்க, அவங்கள கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க, உழைச்சி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கேன். அதுவரை உங்களுக்கு மன இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும்ல, அதை பண்ணிடுவோம். ஹாய் இந்தா, இனி கடன்காரங்களாக உங்களுக்கு மன இடைஞ்சலோ சண்டையோ தலைகுனிவோ அவமானமோ வராது. இந்தா, உனக்கு வருமானமும் கிடைக்கும். 2 பேர்கள் உனக்கு ஃபைனான்ஸ் உதவி செய்வாங்க. அதை வச்சு இந்த நெருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒன்று மீட்டி தரேன். அடுத்து உழைச்சி அடைக்கிறதுக்கு வழியை தரேன். நல்லா இருங்க செல்ல மக்களே, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு பணம் கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி கடன்பட்டு மனம் கலங்கிய மகன், பச்சை தட்டக்காரன் இவன் பழிச்சுன்னு வாரேன். வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். 2 பேரும் யார்? பச்சையும் மஞ்சளுமா வரையில யார்? தாப்புற முடியுமா? நீ அப்பா அவர் மகனா? இல்லை இல்லை, அவர் மகன் இல்லை, அவர் அப்பா நீ மகன். கெட்டிக்கார பையா, கால் வந்துட்டு வா. வாடா தம்பி, நீ தான் கேட்டுக்கணும், அதுக்கு நான் பதில சொல்லணும். உட்காரு. என்னடா வேணும்? வேற வேற என்ன கேஸு? காலில் விட்டு நீங்க உட்காருங்க. ஒன்றரை வருஷத்தில் கேஸை அடிச்சு தரேன். உங்களுக்கு சாதகமாக முடிச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பாருங்கள். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு மகாலட்சுமியை உங்களுக்கு கருணை புரிய வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருங்க பார்ப்போம். அப்பா இந்தாடா, ஒரு இடத்துல பணம் கிடைக்கும். முதல்ல அவசர கடனை தீர்த்துக்கா, வெற்றி உண்டு. ஜெயிச்சு தாரப்பா. பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பாருங்கள். சரியா? சரி. கர்மசாமிக்கு சென்னை மாநகர், சென்னை மெரினா கடற்கரை மாதிரி வரும் பாருங்க. மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. வேண்டியதில்லை கட்டிக்காங்க. சென்னை பக்தர்கள் அமைதியா இருங்க. எப்பா வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா?
என்ன வியாபாரண்ணே? கால் வந்துட்டானே. தயவு செஞ்சு அமைதியா நின்னுங்க. உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை போய் பார்த்தேன். நடத்த முடியுமா முடியாதாங்கிற குழப்பமும் இடுப்புக்கு கீழே வலி உபாதையும் ஏற்பட்டு மாந்திரிகத்தால் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கு. கால் ஒன்று வா. எல்லாரும் அமைதியா இருங்க. எனக்கு ரொம்ப பேச முடியாது. இல்லைன்னா நீங்கள் பேசுறது வரை நான் வீட்டு வரை போயிட்டு வரட்டுமா? வேண்டாம், இருங்க. அதே மாதிரி வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல்நிலையும் சரியில்லை. பெண்ணடியாளுடைய உடல்நிலை சரியில்லை. நடப்பதே கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிறது. நடக்கிற செயலும் கஷ்டமாக இருக்கிறது. இந்த இரண்டு நிலைகளுக்கும் முடிவு வேணும்.